செய்தாள். விஷ்ணுவின் ஆலோசனைப்படி விநாயக பெருமானை காவலுக்கு நிற்கச் செய்து அன்னபூரணி மூலம் சுவையான உணவை சமைத்து அதை 3 கவளங்கள் ஆக்கினாள். 2 கவளங்களை சிவனின் கையில் இருந்த கபாலத்திற்கு கொடுத்தாள். அதன் சுவையால் மயங்கிய கபாலம் ஆசை தீர உண்டது. 3வது கவளத்தை வேண்டுமென்றே கீழே தவறவிட்டாள். சுவையில் மயங்கிய கபாலம் தரை இறங்கியது. அப்பொழுது அன்னை அங்காள பரமேஸ்வரி கபாலத்தை தன் காலால் நசுக்கி தரையில் அழுத்தினாள். உடனே சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி சுயநிலையை அடைந்தார். இந்த ஐதீகத்தை நினைவுபடுத்தும் வகையில்தான் மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அனைத்து ஊர் மயானங்களிலும் மயான கொள்ளை உற்சவம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அமாவாசை அன்று அனைத்து அங்காளம்மன் கோவில்களிலும் மயான கொள்ளையானது நடைபெறுகிறது. அம்பிகை